நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியில் யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான IPv4 EC3401. ஓகே, IPv4னால் என்னென்னா ஐபினா ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா நம்மளுக்கு எப்படி நார்மலாக ஒரு அட்ரஸ் இருக்கோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. அதை ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து 32 பிட் அப்படின்றாங்க. அதாவது இந்த IPv4 வெர்ஷன் 4ல் 32 பிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 4 ஆஃப்செட்ஸ் 8 பிட் ஈச். அதாவது 4 ஆஃப்செட்டாக இருக்கும், 8 பிட் ஈச்சில் இருக்கும். கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் யூனிக் அட்ரஸ் க்ரியேட் பண்ண முடியுன்றாங்க. எக்ஸாம்பிள் 192 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அட்ரஸை வந்து 5 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. கிளாஸ் ஏல வந்து 0லேருந்து 127, இதை லார்ஜ் நெட்ஒர்க்குன்றாங்க. கிளாஸ் பி வந்து 128 191 வரையும் மீடியம் சைஸ் நெட்ஒர்க்குன்றாங்க. கிளாஸ் சியில் 192லேருந்து 223 வரையும் வந்து ஸ்மால் நெட்ஒர்க்குன்றாங்க. கிளாஸ் டியில் 224லேருந்து 213 வரையும் மல்டி கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் இயில் 240, அதாவது 240லேருந்து 255 வரையும் ரிசர்வ்டு அண்டு ஃபியூச்சர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் அட்ரஸாகவும் ஒரு பப்ளிக் அட்ரஸாகவும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இதிலே வந்து டூப்ளிகேஷனும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IPv6 அப்படின்னா என்ன? இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இட் ரீப்ளேஸ் த 128 பிட். அதாவது இது வந்து வெர்ஷன் 4 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்ஷன் 4 ரீப்ளேஸ்மெண்ட் தான் IPv6, அதாவது 128 பிட். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா யூனிக்யூ ஐடென்டிஃபையர்ஸ் பண்ணலாம். இது தனித்துவமாக தெரியும்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணுன்றாங்க. 8 குரூப்ஸ் இருக்குது, 4 ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது என்னென்னா லார்ஜ் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. இது ஒரு பெரிய ஸ்பேஸுன்றாங்க. பெட்டர் ஹெட்டர் ஃபார்மேட் வந்து ரொம்ப இதாக இருக்குன்றாங்க. செக்யூரிட்டி வந்து பலமாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து கிளாஸஸ் கிடையாதுன்றாங்க. அதில் 5 கிளாஸஸ் இருக்கும், இதில் 5 கிளாஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டூப்ளிகேஷன் நாட் அவைலபிள். IP வெர்ஷன் 4 வந்து டூப்ளிகேட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூப்ளிகேஷன் பண்ண முடியுன்றாங்க. IPv4க்கு வெர்ஷன் 6க்கு இது ஒரு பெரிய வித்தியாசம். அதே மாதிரி இது வந்து 8 ஆஃப்செட் 16 பிட்ஸ். அது வந்து 4 ஆஃப்செட் 8 பிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே 8 பிட்ஸாக இருக்கும், 2001 0BDன்னு. அதே மாதிரி இதில் வந்து 39 ட்ரில்லியன் யூனிக் அட்ரஸ்க்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட டைப்ஸ் என்னென்னா யூனிக் கேஸ்ட், மல்டி கேஸ்ட், எனி கேஸ்ட். யூனிக் கேஸ்ட்னா சிங்கிள் யூனிக்யூர். மல்டி கேஸ்ட்னா ஐடென்டிஃபை த குரூப் ஆஃப் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி கேஸ்ட்னா மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஹெட்டர் பேலோடு, எக்ஸப்ஷன் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆப்ஷனல். அதே மாதிரி டேட்டா பேக்கெட் ஃப்ரம் அப்பர் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. IPv6 பேக்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். 4 பிட் 8 பிட் 8 பிட் 8 பிட். பேலோட், நெஸ்ட் ஹெட்டர், ஹோப் லிமிட், சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், நெஸ்ட் ஹெட்டர் இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்றதான் உண்மை. இந்த IP வெர்ஷன் 4 வந்து பழசாயிருச்சு. அதனால புது வெர்ஷன் IP வெர்ஷன் 6 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க.